அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி அம்மங்கோயில் கிழக்காலே பாசையிலே தூக்கணான் குருவி எல்லாம் தானறிஞ்ச பாசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மூக்கோடு மூக்கு வச்சு முணுமுணுன்னு பேசையிலே மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மழைய திறந்து விட்டா மழை தண்ணி நிறைஞ்சு வரும் மானம் பார்த்திருக்கும் மஞ்ச காணி வளைஞ்சு வரும் அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா அங்காள அம்மனுக்கு ஆடியில பொங்க வச்சா ஆயிரம் பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே ஆயிரம் பாட்டுக்கவ அடியெடுத்து கொடுப்பாளே சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் புடிச்சா சிங்கார அம்மனுக்கு சித்திரையில் வடம் புடிச்சா சங்கீதம் படிக்க சொல்லி சாரீரம் கொடுப்பாளே அம்மங்கோயில் கிழக்காலே அன்னவயல் மேற்காலே நம்ம ஊரு நடுவாலே நிக்குதடி அடியே நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி நாட்டு சன நம்ம கண்டு சொக்குதடி सर्वज्ञा सर्वव्यापिहरियवा शरणं माय பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி. சட்டமன்ற உறுப்பினர் பாசமிகு அண்ணன் அவர்களுக்கு எங்கள் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது.
அந்த வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனித்துளிய போல குணம் படைத்த தென்னவனே. இங்கு புனரபத்தி கருதப்படுகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட மருத்துவ செயலாளர் அண்ணன் கோட்டையன் அவர்களுக்கு புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒன்றிய செயலாளர் சிபிஐ ஒன்றிய செயலாளர் பாண்டியன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. சிபிஐ நிர்வாக குழு உறுப்பினர் அண்ணன் ராசு அவர்களுக்கு புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. அரியநாச்சி அம்மன் ரைஸ் மில் உரிமையாளர் அண்ணன் கந்தசாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. அதப்படிக்கு ஒன்றிய கவுன்சிலர் அண்ணன் ராஜேஷ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. பாசமிகு அண்ணன் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் ஊரை சேர்ந்த சித்தப்பா அழகர் அவர்கள் புனரபத்தி கௌரவிப்பார்கள். முதலாளி நல்ல முதலாளி வெள்ளமனம் உள்ள குணம் உள்ள முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ளமனம் உள்ள குணம் உள்ள முதலாளி. இங்கு வருகை இருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் வெள்ளலூர் நாட்டு அம்பலகர் அவர்களுக்கு அழகர் அவர்கள் புனரபத்தி கௌரவிக்கிறார்கள். குமாரவேட்டி அம்பலார் அவர்களுக்கு புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. அண்ணன் அரியநாச்சி அம்மன் ரைஸ் மில் உரிமையாளர் கந்தசாமி அவர்களுக்கு புனரபத்தி கௌரவிக்கப்படுகிறது. अरे दीवानो मुझे पहचानो कहाँ से आया मैं हूँ कौन. अरे दीवानो मुझे पहचानो कहाँ से आया. இன்று வருகை தந்துள்ள பனையூர் கூட்டுறவு சங்க தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் சித்தூர் ஆட்டும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சத்திய கண்டாங்கிப்பட்டி இந்திரா குடியிருப்பு பகுதி பொதுமக்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் என்னை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கண்டாங்கிப்பட்டி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு எப்போதும் இன்பதுங்கள்
அனைத்து காலகட்டத்திலும் என்னுடன் உறுதுணையாக இருந்து செயல்படக்கூடிய மாவட்ட தலைவரும் முன்னாள் கண்டாங்கிவட்டி ஊராட்சி மன்ற தலைவரும் வெள்ளலூர் நாட்டைச் சேர்ந்த அம்பலகாரருமாகிய மரியாதைக்குரிய மந்தக்காலை அம்பலகாரர் அவர்களே, இங்கே வருகை தந்து உரையாற்றவிருக்கின்ற சிபி கட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் மிகுந்த மரியாதைக்குரிய பிரபலூர் அம்பலம் மரியாதைக்குரிய ராஜு அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய ஒன்றிய கவுன்சிலர் அருமை சகோதரர் அவர்களே, பல்வேறு கண்டாங்கிவட்டி அம்பலகாரர் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக வருக வருக என்று வரவேற்பதோடு இங்கே எங்களை உரையாற்றுவதற்கு அழைத்திருப்பதற்கு மிகுந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கோவில் கும்பாபிஷேகத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆணையோடு இந்த சிறிய தொகையை நன்கொடையாக முதலிலே வாங்கி அதற்கு நான் ஏற்பாடு செய்தவன் என்கின்ற முறையிலே இன்றைய தினம் அது மிகப்பெரிய அளவிலே உருவெடுத்து மகா கும்பாபிஷேகமாகவும் மிகப்பெரிய அன்னதானமும் நடைபெறுகிறதை நினைத்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கணம் மாபெரும் தலைவி புரட்சி தலைவி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு உங்களுடைய நன்றியையும் என்னுடைய சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்வதிலே கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் இந்த அம்மன் கோவில் மென்மேலும் வளர்ந்து கண்டாங்கிவட்டி ஒட்டுமொத்த ஊர் பொதுமக்களுக்கும் நல்ல அருளாசியை வழங்கும் என்று சொல்லி வழங்குவதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்து இந்த அம்மனை நல்ல முறையில் வழிபட வேண்டும் என்று கேட்டு இங்கே பேசுவதற்கு என்னை பேசுவதற்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வருகை புரிந்ததற்கு பிறகு மக்கள் மிகவும் ஆஸ்பத்திரி சம்பந்தமாக நாம் எத்தனையோ இன்னுயிர்களை நாம் விட்டிருக்கின்றோம். எனவே இந்த பகுதி வாழ் மக்கள் அனைவரும் நல்ல நலத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை கொண்டு வந்து இங்கே நமக்கு முன்னால் அமர்ந்திருக்கின்ற நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் மக்களுடைய நலன் ஒன்றே முதற்கண் அவருடைய முதல் மொழியாக கொண்டு அவர் இந்த மக்களுக்காக இந்த பகுதி மக்களுடைய தேவைகளை அறிந்து ஒவ்வொன்றையும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ ஒவ்வொரு அரசுடைய திட்டங்கள் அத்தனையிலும் அவர் இடைவிடாது பணியாற்றி நமக்கு வேண்டிய அனைத்தையும் இங்கே பெற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் அனைத்தும் இந்த பெரியாறு ஆற்று கால்வாய் மூலம்தான் பாசனத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு இருந்தவர்கள் எத்தனை அடி கொள்ளளவு தண்ணீர் இங்கே இந்த மாவட்டத்திற்கு கிடைக்க வேண்டும் என்பதை கூட கண்டறியாமல் இருந்த நிலையிலே நமக்கெல்லாம் அந்த ஆற்று தண்ணீரை கொடுக்க வேண்டிய அளவு என்னவோ அதை கொண்டு வந்து இந்த பகுதி மக்களுக்கு தண்ணீர் வரக்கூடிய காலத்தில் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு தண்ணீரை வழங்க வேண்டும் என்று ஒப்பந்தத்தை விதித்திருக்கின்ற ஒப்பற்ற தலைவராக நமது முன்னாள் விளங்கிக் கொண்டிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த பொற்கால ஆட்சி இப்பொழுது அம்மா தலைமையில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சியிலே ஒவ்வொன்றையும் அம்மாவிடம் முறையாக பெற்று இந்த தொகுதி மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே என்றென்றும் அவருக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசமிகு அண்ணன் சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை உரையாற்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். உழாங்கல்ல கண்ணாலி பஸ் சுண்டியீடு பாண்டி அந்த மாய கண்ண போலாயி பர் மனசப்படி பாண்டி ஒரு பச்சை புள்ள போலாயி பர் பேசி சிரி பாண்டி. கண்டாங்கிப்பட்டி இந்திரா நகர் பகுதியில் வீட்டிற்கும் மந்தை கருப்பன் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த வண்டி திருமண நாடகத்தை துவக்கி வைக்கும் இந்த நிகழ்ச்சியில என்னோடு பங்கெடுத்து உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிற இந்த ஊராட்சியினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் வெள்ளலூர் நாட்டு அம்பலகாரருமான எனது அன்பிற்குரிய சகோதரர் மந்தக்காளை அவர்களே, எனக்கு முன்னாடி இங்கே உரையாற்றிய வந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மருத்துவமனை செயலாளர் பாசமிகு அருமை சகோதரர் டாக்டர் கோட்டையன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட நிர்வாக உறுப்பினர் திருவள்ளூர் கிராமத்தைச் சேர்ந்த அருமை தோழர் ஆர்.கே. ராஜு அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கிற மாரபட்டி அம்பலகாரர் அருமை தோழர் வீரனன் அவர்களே, மாரபட்டி கிளை செயலாளர் அருமை தோழர்
கந்தசாமி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒன்றிய செயலாளர் அருமை தோழர் பாண்டியன் அவர்களே, அதப்படைக்கு ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினரும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றத்தின் மாவட்ட செயலாளருமான அருமை தோழர் ராஜேஷ்கரன் அவர்களே, பனையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவுடைய தலைவர் அன்பு தம்பி சிவா அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கிற பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, சுற்றுவட்டார விவசாய பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் அதை போல திங்கட்கிழமை வரை தொடர்ந்து நமது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நேற்றைக்கு முன்தினமும் சட்டப்பேரவையிலே நான் கலந்து கொண்டு நேற்றைய தினம் உரையாற்றிவிட்டு இன்றைக்கு சட்டப்பேரவையிலே கலந்து கொள்ளாமல் கூட இங்கே இந்த கும்பாபிஷேகம் அதை போல நாளைய தினம் நடைபெறுகிற ஒரு திருவிழா நிகழ்ச்சியிலும் திருமணங்களிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு இங்கே வருகின்றிருக்கிறேன். அந்த அடிப்படையில் தான் நமது கிராமத்தினுடைய பெரியவர்கள் அன்போடு அழைத்த அழைப்பை ஏற்று உங்கள் முன்னால் இங்கே வருகை தந்து இந்த நாடகத்தை துவக்கி வைப்பதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். மந்தை கருப்பன் கோவிலை பொறுத்தவரை நீண்ட நெடிய காலமாக இந்த பகுதி மக்களுக்கு நல்ல ஆசையும் நல்ல வாழ்வையும் நம்பிக்கையும் அளித்த தெய்வமாக உங்களுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தெய்வம். அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் இன்றைக்கு கோவில் எழுப்பி சிறப்பான ஒரு கும்பாபிஷேகத்தை நடத்தி இதன் மூலமாக இந்த திருவிழாவையும் நடத்துவதில் நாங்கள் எல்லாம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இத்தகைய நிகழ்வுகள் தொடர்ந்து உங்களுடைய ஒற்றுமையின் மூலமாக எல்லா ஆண்டுகளிலும் நடைபெற வேண்டும் என்று நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, ஒரு சிறிய குடியிருப்பாக இருந்தாலும் மக்கள் ஒன்றுபட்டால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு அடையாளமாகத்தான் இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகமும் அதை தொடர்ந்து நடைபெறுகிற திருவிழாவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நமது முன்னோர்கள் கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் தாங்கள் வணங்குகிற இஷ்ட தேவதைகளுக்கு அல்லது கடவுளுக்கு கோவிலை எழுப்பி ஆண்டுதோறும் வறட்சி ஏற்பட்டாலும் மக்கள் துன்பத்தில் இருந்தாலும் தெய்வம் நமக்கு வழிவிடும் என்ற நம்பிக்கையோடு எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக திருவிழாக்களை நடத்தி மகிழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு அடிப்படையான காரணம், கஷ்டங்கள் மனிதனுக்கு வரும் போகும், ஆனாலும் மக்கள் இன்பமோ துன்பமோ கிராமத்து மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அந்த ஒற்றுமையும் ஒன்றுபட்ட ஒரு நிகழ்ச்சியும் நடத்த வேண்டும் என்று சொன்னால் அது ஊரினுடைய ஒரு பொது நிகழ்வாகத்தான் இருக்க முடியும். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் வீட்டு எத்தகைய விசேஷமாக இருந்தாலும் பிறர் வருவார்கள், வாழ்த்துவார்கள் அல்லது பங்கெடுப்பார்கள். ஆனால் அது அவர்களுடைய சொந்த விசேஷமாக சொந்த நிகழ்ச்சியாக அமைந்துவிடும். ஆனால் ஊர் ஒற்றுமையாக இருக்கிறது, ஒன்றுபட்டிருக்கிறது, ஒன்று கூடி மகிழ்வாக இருக்கிறது என்று சொன்னால் அது ஊரினுடைய ஒரு பொது நிகழ்ச்சியாகத்தான் இருக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் எத்தனையோ ஆயிரங்களுக்கு முன்னால் நமது முன்னோர்கள் கிராமங்களில் இப்படிப்பட்ட நமக்கு முன்பாக வாழ்ந்த, நமக்கு நம்பிக்கை அளிக்கிற, நம்ம வாழ்வுக்கு பாதுகாப்பாக இருக்கிற தெய்வங்களை கடவுளாக மதித்து இன்றைக்கு இத்தகைய நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண உழைக்கிற மக்களாக இருந்தாலும் ஒரு நீண்ட நெடிய காலத்திற்கு பின்னால் இந்த சிறிய அளவில் இருந்தாலும் ஒரு ஒற்றுமையின் சின்னமாக இந்த கோவிலை எழுப்பியதற்காக பாராட்டுகளை தெரிவித்து உங்களுடைய ஒற்றுமையும் ஒன்றுபட்ட வாழ்வும் என்றைக்கும் நீடித்து நிலைக்க வேண்டும். அதன் மூலமாக சிறியதோ பெரியதோ பல காரியங்களை நீங்கள் செய்திட வேண்டும். அதுவே நமக்கு சிறந்த வாழ்க்கை அளிக்கும் என்பதை உணர்ந்து நாம் ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நல்ல நிகழ்ச்சியின் மூலமாக எங்களை எல்லாம் அழைத்து உங்களை சந்திக்க வைத்த இந்த கிராமத்தினுடைய அத்தனை பிரிவுகளுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து இந்த வள்ளி திருமண நாடகத்தை துவக்கி வைக்கிறேன். வந்திருக்கிற உற்றார் உறவினர்கள் இந்த நாடகத்தை கண்டுகளித்தும் நாளைய தினம் கும்பாபிஷேகத்தை கண்டு வருகின்றும் நீங்கள் சிறப்பாக இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாளொரு உரையாற்றி அமர்கின்ற சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களுக்கு எனது சார்பாக பொன்னாடை பற்றி அறிவிக்கப்படுகிறது. என்ற முதலாளி மழையும்
சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. முதலாளி நல்ல முதலாளி இளம்பலம் அழகுணும் உள்ள முதலாளி நம்ம முதலாளி நல்ல முதலாளி வெள்ளமலம் அழகும். எங்கள் வருகை புரிந்து இந்த நாடகத்தை தொடங்கி வைத்த சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் வெள்ளலூர் நாட்டு அம்பலகர் அவர்களுக்கும் எங்கள் கிராமத்தை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உள்ளவசாங்கமே செய்யும் அதிகாரமே இது வேண்டும் ஏழி மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உள்ளவசாங்கமே உலகங்கள் யாவும் உள்ளவசாங்கமே செய்யும் அதிகாரம்
கல்யாணம் பண்ணி வந்து வணக்கமே வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு பொண்டாட்டியும் முக்கியம், சரி பொப்பாட்டியும் முக்கியம். ஒரு மனிதனுக்கு இரு கண்கள் எவ்வளவு முக்கியமோ அது மாதிரி இப்ப சிவபெருமான் இருக்காரு, சரி அவங்க மகன் வந்து விநாயகர் இருக்காரு, அதுக்கு அடுத்தாப்புல முருகன் இருக்காரு. ஆனா தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடியது யாருன்னா முருகன் தான். அதனாலதான் வள்ளுவரோட நாளை வச்சு நம்ம பார்க்கலாம். முருகனுக்கு என்ன ஒரு பொண்டாட்டியா, 2 பொண்டாட்டி, வள்ளி தெய்வானே அவரே வச்சிருக்கும் போது அவங்க அப்பா சிவபெருமான் கொண்டைகளை கூட ஒரு ஒப்பாட்டி. அவருக்கு கணக்கு வழக்கே இல்ல. வேற மாதிரி அவரெல்லாம் செய்யும் போது, தெய்வமே செய்யும் போது நம்ம எல்லாம் சாதாரண மானிட்டர் இல்ல, மாறிட பிறவி நம்ம ஏன் வச்ச கூடாது? பொண்டாட்டி இருக்கையில பொண்டாட்டி இருக்கையில பொண்டாட்டி